வரலட்சுமி விரதம் திருமணமான சுமங்கலி பெண்களால் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்று. இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுல பலருக்கும் பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கும். குறிப்பா ஆண்கள் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கலாமா? அதோடு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 21 அல்லது ஆகஸ்ட் 28 ஆகிய 2 நாட்கள்ல எந்த நாள்ல வரலட்சுமி விரதம் இருந்து வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் உள்ளது. பக்தி சிரத்தையுடன் விரதம் இருந்து செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் வரலட்சுமி விரத நாள். இந்த விரதமானது வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்பு என்று கூட அழைக்கப்படுகிறது. வரலட்சுமி விரத நாளன்று மகாலட்சுமி தாயார் பக்தர்களின் இல்லம் தேடி வருவதா நம்பிக்கை. எனவே அன்றைய தினம் வீட்டை சுத்தம் செய்து விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வ வளம் பெருகும், வீட்டில் லக்ஷ்மி குடிகொள்வார் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தின் நிறைவாகவும் ஆவணி மாதத்தின் துவக்கமாகவும் திருமணமான பெண்களால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மங்களகரமான விரதம் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்களுக்கு மிக முக்கியமான விரதமாக கருதப்படுகிறது. திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீட்டிக்க வேண்டும் என்றும் குடும்ப நலனுக்காகவும் வரலட்சுமி நோன்பினை கடைபிடிக்கிறார்கள். திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு இந்த விரதத்தை அனுசரிக்கலாம். ஆகஸ்ட் 21 தேதி மற்றும் ஆகஸ்ட் 28 ஆகிய 2 நாட்களுமே வரலட்சுமி விரதம் அனுசரிப்பது சரியானதுதான். முடிந்தவர்கள் ஆகஸ்ட் 21 தேதியான ஆவணி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கடைபிடித்து வழிபாடுகளை செய்யலாம். ஏதாவது காரணங்களால் அன்றைய தினம் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க முடியவில்லை என்பவர்கள் ஆகஸ்ட் 28 தேதி அன்று வரலட்சுமி விரதம் அனுசரித்து வழிபடலாம். இதில் குழப்பம் இருந்தால் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு எந்த நாள்ல வரலட்சுமி விரதம் வழிபாடு நடைபெறுகிறது என்பதை கேட்டுக்கொண்டு அந்த நாள்ல விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடலாம். வாழ்க்கையில மகிழ்ச்சி, நிம்மதி, வெற்றி, திருமணம், குழந்தை, உணவு உள்ளிட்ட அனைத்து நலன்களுமே கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் கண்டிப்பா இருக்கணும். வாழ்க்கையில 16 விதமான செல்வங்களை பெற வேண்டும் என்றாலும் கூட மகாலட்சுமியின் அருள் தேவை. அதனால் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடலாம். அஷ்டலட்சுமிகளான ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி ஆகியோரின் அருளோடு வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமியின் அருளை பெறுவதற்காகவும் ஆண்கள் இந்த விரதத்தை அனுசரிப்பது உண்டு. வரலட்சுமி விரத நாளன்று வரலட்சுமி விரதம் இருக்க விரும்பும் பெண்கள் இல்லம் தேடி வரும் மகாலட்சுமியை மனம் குளிர வரவேற்று பூஜை செய்து சிறப்பிக்க வேண்டும். விரதம் இருப்பதற்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து அலங்கரிக்க வேண்டும். வீட்டு வாசலில் கோலமிடுவதுடன் பூஜை அறை அல்லது பூஜை செய்யக்கூடிய பகுதியில மண்டபம் அமைத்து அதன் முன்பாகவும் கோலமிட வேண்டும். பின்னர் மண்டபத்தில் மகாலட்சுமியின் படம் அல்லது உருவ சிலையை வைத்து மலர்களால் அழகுபடுத்த வேண்டும். அன்னையின் முன்பாக ஒரு வாழை இழையை விரித்து அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும். பின்னர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் பச்சரிசியை நிரப்பி மஞ்சள், குங்குமம் தடவி அதன் மேல் ஒரு முழு தேங்காயை வைக்க வேண்டும். அடுத்ததாக அந்த கலசத்தை பச்சரிசி நிரப்பிய இலையின் நடுவே வைக்க வேண்டும். கலசத்திற்கு மாலை அணிவித்து அதை மகாலட்சுமியாகவே பாவிக்க வேண்டும். அருகில் வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், புடவை போன்ற பொருட்களை படைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். பூஜையில் மஞ்சள் தடவிய 9 இழைகளால் ஆன நோன்பு சரடை வைக்க வேண்டும். பூஜைகள் அன்னை மகாலட்சுமிக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை படைப்பது சிறப்பு. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு பூஜையை தொடங்க வேண்டும். பின்னர் மகாலட்சுமிக்கு மலர் தூவி கற்பூர தீபம் காட்டி அவருக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பூஜை முடிவில் நோன்பு சரடை தங்கள் கணவன் கையால் கட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பூஜையில் கலந்து கொண்டு வரலட்சுமியை வழிபடலாம். பூஜை முடிந்ததும் அன்றைய நாள் இரவு அம்மனுக்கு ஆலம், அதாவது குங்கும நீரில் வெற்றிலை வைத்து கற்பூரம் ஏற்றுதல், கரைப்பது முக்கியம். கண் திருஷ்டி நீங்குவதாக ஐதீகம். வரலட்சுமி விரத நாளன்று அன்னைக்கு படை
படைக்கப்படும் நைவேத்தியங்களை வீட்டிற்கு வருபவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுப்பது மிகவும் சிறப்பாகும். வரலட்சுமி விரத நாளில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை மனதார பிரார்த்தனை செய்து அனைத்து விதமான நலன்களையும் பெறுவோம்.